நண்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க, தரித்திரம் விலகி வாழ்க்கையில் நம்ம ஒரு செல்வ சிறப்போட ஒரு கௌரவத்தோட வாழ்க்கையை நடத்துகிறோம்னா அதுக்கு வாராகி மந்திரத்தை சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் தரித்திரம் விலகி செல்வ சிறப்பு மற்றும் கௌரவம், அப்புறம் எதிரி தொல்லை இல்லாமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாங்க. பொதுவாகவே தொழில் பண்ணாலும் சரி, வேலைக்கு போகிற இடத்துல இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நமக்கு எதிரிங்கன்னு இருப்பாங்க. அப்போ அந்த வாராகி மந்திரத்தை சொல்லும்போது இந்த எதிரிகளால் நமக்கு வர பிரச்சனைகள் அதை தொடர்பு கட்டாகும். அந்த எதிரிகள் தொடர்பு கட்டாகும். எதிரிகள் நம்மளை விட்டு வெளிலப்படுவாங்க. அதனால் இந்த வாராகி மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்த வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், எதிரிகள் தொலை விலகும். இதனால் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அதனால் அந்த வாராகி மந்திரத்தை எல்லாருமே பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த மந்திரத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேங்க. மந்திரத்தை முதல்ல சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நம. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் நம. மம மாத்ரே வாராகி தேவி மம தாரித்ரியம் தும்சய தும்சய அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் மந்திரம். இதை திருப்பி ஒரு தடவை சொல்கிறாங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நம. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் நம. மம மாத்ரே வாராகி தேவி மம தாரித்ரியம் தும்சய தும்சய அப்படின்னு சொல்ல வேண்டியதாங்க. தாங்க மந்திரம், தாரித்திரம் விலகக்கூடிய மந்திரங்க. இந்த மந்திரத்தை எப்படி சொல்கிறது, ஏது சொல்கிறது அப்படின்னா, சாதாரணமாக இப்போ வாராகி படம் எல்லா படக்கடையிலையும் கிடைக்கிதுங்க. இந்த வாராகி படத்தை எடுத்து நீங்கள் வாங்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் தடவி நல்லா சுத்தபத்தமாக ஒரு இடத்துல வச்சு அதுக்கு விளக்கேற்றி வச்சு கிழக்க பார்த்து ஃபோட்டோ வைங்க, இல்லை வடக்க பார்த்து ஃபோட்டோ வைங்க. வச்சுட்டு அதுக்கு தூபதீபம் காமிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மல்லிகைப்பூ சாத்தணும். சாத்திட்டு இந்த மந்திரத்தை காலம்பரை எழுந்திரிச்சு ஒரு 7 மணிக்குள்ளார ஒரு 21 தடவை இல்லை 48 தடவை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு தரித்திரம் விலகி செல்வ சிறப்போட, அது மட்டும் இல்லாமல் பகைவர் இல்லாத நல்வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை அமையப்பெறுங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது. சாதாரணமாக நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்ற மாதிரி நீங்கள் வீட்டிலே கும்பிடலாம். சாதாரணமாக வெற்றிலை வாழைப்பழம் வச்சு கும்பிடலாம். டெய்லி வெற்றிலை வாழைப்பழம் என்னால் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த கல்கண்டு அல்லது காஞ்ச திராட்சை இது மாதிரி ஏதோ ஒன்று வச்சு கூட வழிபாடு செய்யலாம். இதுக்கு பெரிய நீங்கள் படையல் பண்ணுங்கிறதால வேண்டியதில்லை. சாதாரணமாக நீங்கள் வெற்றிலை வாழைப்பழம் அல்லது கல்கண்டு அல்லது காஞ்ச திராட்சை இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிடலையும் மற்றும் ஸ்ரீ பத்ரன் அகோர மந்திராலயம். நன்றி, வணக்கம்.